இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டேக். கொஸ்டின்ஸ் மொத்தம் 4 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் போலார் கொஸ்டின்ஸ். இது ஒரு டைம் டெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்தது WH கொஸ்டின்ஸ், அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ், இன்னொரு பேர். தேர்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின்ஸ், திஸ் ஆர் தட், அந்த மாதிரி. அடுத்தது டேக் கொஸ்டின்ஸ். இப்போ நாம் டேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் டேக் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அதை பார்க்குறோம். முதல்ல ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் நான். ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க். ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க், அதை நாம் கொஸ்டின் டேக்கில் கேட்கணும். இப்போ இதில் வெர்ப் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட்டட் தான் வெர்ப். இதை பிரிக்கணும். டிட் ப்ளஸ் கம்ப்ளீட் அப்படின்னு பிரிக்கலாம் கம்ப்ளீட்டடை. இப்போ நமக்கு இது தேவையில்லை, டிட்டு தான் தேவை. டிட் எடுத்துக்கிறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா டேக் நெகட்டிவ் டேக் எழுதும். இங்கே நாட் இல்லை, அது இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவில் இருக்கிறதுனால இங்கே டிட்டு கூட நாட் சேர்த்துக்கிறோம். என்டி தான் கண்டிப்பாக போடணும், நாட் முழுசாக போடக்கூடாது. டேகுடைய பர்பஸை எந்த அளவுக்கு சுருக்கமாக கொடுக்க முடியுமோ அதுதான். அடுத்தது சப்ஜெக்ட் ஷீ, டிடின்ட் ஷீ. இதுதான் இதுக்குரிய ஆன்சர், டிடின்ட் ஷீ. உங்களுக்கு 4 விதமான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டானதை செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே கம்ப்ளீட்டுங்கிற வேர்டு வந்துருந்ததுன்னா நாம் அதை டூ ப்ளஸ் கம்ப்ளீட்னு பிரிப்போம். இங்கே கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிட் ப்ளஸ் கம்ப்ளீட்னு பிரிச்சிருக்கிறோம். அடுத்தது ஐ ஆம் அ டீச்சர், இது ஒரு சென்டென்ஸ். இது மாதிரியே இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே இதை நம்ம டிட் ப்ளஸ் கம்ப்ளீட்னு பிரித்தோம். இது ஆக்சிலரி வெர்புங்கிறதுனால ஆம் அப்படியே எடுத்துக்கிறோம். ஆமின்ட் ஐ தான் எழுதணும், ஆனால் அது இன்ஃபார்மல். அதனால் ஆமின்ட் ஐன்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆரின்ட் ஐன்னு போடணும். ஆனால் ஆமைன்னு கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஆமை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால ஆமின்ட் ஐன்னு கேட்கக்கூடாது. ஆமின்ட் ஐ வந்ததுன்னா எப்போவும் ஆரின்ட் அப்படின்னு தான் கேட்கணும், ஆரின்ட் ஐ. அடுத்தது லெட்ஸ் கோ ஹோம்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. எந்த ஒரு சென்டென்ஸும் லெட்டில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு டேக் ஷால் வி, அவ்வளோதான். லெட்டில் ஆரம்பித்தா கண்டிப்பாக நாம் ஷால் வின்னு தான் போடணும், வேறு எதையும் பார்க்க தேவையில்லை.